அனைவருக்கும் இதமான மாலை வணக்கம். அறிவியல் தகவல் அரங்கம் 206வது அமர்விலே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். தமிழ் ஹெல்ப்லைன் தொடர்ந்து வார வாரமாக நடாத்தி வருகின்ற இந்த அறிவியல் தகவல் அரங்கமானது இன்றைய தினம் 206வது அங்கமாக இடம்பெறுகின்றது. இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதலில் வரவேற்றுக் கொள்வதோடு, இன்றைய இந்த அறிவியல் அரங்கத்தில் நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், சட்டவிரோத குடிபெயர்ப்பு மற்றும் அதனால் நீடித்த விளைவுகளின் பற்றிய ஒரு உண்மை கதையைத்தான் இன்றைய தினம் இந்த நிகழ்விலே நாங்கள் பரிமாற காத்திருந்தோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இதனுடைய விக்டிம்ஸ் இதனை அனுபவித்த இரு நபர்களை இந்த தருணத்தில் எங்களால் இணைக்க முடியவில்லை. சில வேளை அவர்கள் இடைவெளியில் இணைந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்வை நகர்த்தி செல்ல காத்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பிரித்தானிய மண்ணை பொறுத்தவரையில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக இல்லீகல் இமிகிரேஷன் என்பது இந்த அரசாங்கத்தினால் ஏதோ ஒரு காலத்தில் காலதாமதமாக இருந்தாலும் பலருடைய வதிவிட உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தன. காலம் சென்றிருந்தாலும் அவர்களுக்கான வதிவிட உரிமைகள் ஏதோ ஒரு தருணத்தில் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்னிணைந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தோமே என்று சொன்னால், அதுவும் பொதுவாக எமது தாயக மண்ணிலிருந்து இப்பொழுது புலம்பெயர்ந்து இந்த நாட்டிற்கு அகதி அந்தஸ்து கூறி வாழுகின்றவர்களுக்கான அகதி அந்தஸ்து கூடுதலாக நிராகரிக்கப்படுவதைத்தான் அறியக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், போர்க்கால சூழ்நிலையை நாங்கள் காரணம் காட்டி பலர் இங்கே நாங்கள் அகதி அந்தஸ்து கூறியிருந்தோம். இது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னர், இப்பொழுது 2010ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே உண்மையில் இந்த நாடானது அகதி அந்தஸ்து பலருக்கு வழங்கி இருந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை அப்படி அல்ல. நீங்கள் என்ன காரணத்தை காட்டி இங்கே அகதி அந்தஸ்து கோருகின்றீர்கள் என்ற கேள்வி இங்கே உருவாகின்றது. இதனால் பலர் அந்த விண்ணப்ப படிவங்கள் பலருக்கு நிராகரிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலத்தான் இப்பொழுது இன்னொரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால், பிரித்தானிய மண்ணை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு ஆண்டு அகதி அந்தஸ்து கூறுகின்றவர்களின் நிலைமை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கின்றது. குறிப்பாக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், இப்பொழுது 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது எத்தனை மாதங்கள், 2.5 மாதங்கள் ஆகி இருக்கின்றது. இந்த 2.5 மாதங்களுக்குள் பலவிதமான அகதி அந்தஸ்துகளும் அதே நேரம் பலவிதமாக இல்லீகல் இமிகிரேஷன்ஸாக இந்த நாட்டிற்குள் நுழைந்தவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் உண்மையில் இந்த தருணத்தில் இணைக்க இருந்த இந்த 2 தம்பிமார் கூட அதாவது கடல் வழியாக போட்டிலே வந்திருந்தார்கள். கடந்த 2.5 மாதங்களுக்குள் மட்டும் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம், இப்பொழுது மார்ச் நாங்கள் நிற்கின்றோம். இந்த தருணத்தில் மட்டும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2056 பேர் இதுவரை வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட சின்ன காலத்திலேயே இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இந்த நாட்டில் எத்தனை இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட பார்த்தால் 1.2 மில்லியன் 800,000 to 1.2 மில்லியன் இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் இருக்கின்றார்கள். பிரித்தானிய மண்ணை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் போர்க்காலங்களால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், அதுவும் குறிப்பாக இன்னொரு புறமாக பார்த்தீர்கள் என்றால் சொன்னால், இந்த ஆப்கானில் நடைபெற்ற போரை எடுத்துக்கொண்டால் அந்த போர்க்கால சூழ்நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அங்கிருக்கின்றவர்களை, அந்த மக்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் அவர்களோடு கையொப்பமிடும் பொழுது 3 நாடுகள் இணைந்து கையொப்பமிட்டுக் கொண்டது. அதாவது பிரித்தானியா மட்டுமன்றி ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா. ஆனால் ஆப்கானில் இருந்து வெளிக்கிட்டவர்களும் பாகிஸ்தானில் வந்து நின்று அங்கிருந்து இங்கு வருகின்றார்கள். அங்கிருந்து எங்களுடைய மிலிட்டரி பிளைட்ஸின் ஊடாக இங்கு வருகின்றார்கள். இந்த நாட்டிற்கு வரும்பொழுது கூடுதலாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் கூட அந்த நாட்டில் தங்க விருப்பம் இல்லாமல் இந்த பிரித்தானிய மண்ணுக்குள் திரும்பி வந்திருக்கின்றார்கள். இதனை நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் கடந்த 2 வருடங்களாக இந்த நிலைமை ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இங்கிருக்கின்ற அனைத்து மிலிட்டரி கேம்ப்ஸ்லையும் பார்த்தீங்கள் என்றால் இப்ப ஆப்கான் ரிஃப்யூஜிஸ வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கான வீடு வசதிகள் எடுத்து கொடுத்து அவர்களுக்கான அனுமதிகள் கொடுக்கும் வரையும் அவர்கள் அந்த இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் பிரித்தானியாவை நோக்கி வரும் குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட் போடப்பட்டிருந்த பட்ஜெட் கூட தாண்டி இன்று, அதாவது இப்பொழுது ஆப்கானில் இருந்து வருகின்ற ரெஃப்யூஜிஸுக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தாண்டி, போடப்பட்ட பட்ஜெட்டை தாண்டி அதிகமாகவே பட்ஜெட் மிகவும் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்று தகவல்கள் மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட.
ஏனென்றால் காரணம் இவர்கள் கேம்பில் வைத்திருக்கப்படும் பொழுது அவர்களுக்கான செலவுகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக செலவுகள் ஒரு புறம் இருக்க இவர்களுக்கான வீட்டு வசதி திட்டங்கள் அனைத்தும் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டு கொடுப்பது மிகவும் சிரமமாக இருப்பதை பல தருணங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், அவதானிக்கின்றோம், எல்லாம் நடக்கின்றது. இது இப்பொழுது இருக்கின்ற பிரித்தானிய மண்ணின் நிலைமை. இது ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதை தாண்டி இப்பொழுது கூடுதலாக இந்த போட்ல வருகின்றவர்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் உண்மையில் தாயகத்தில் இருந்து வெளிக்கிட்டு ஒவ்வொரு நாடாக நின்று இறுதியில் இந்த போட் பிரயாணங்கள் மூலமாக இங்கே சின்ன ஸ்மால் போட் பிரயாணங்கள் மூலமாக பிரான்சில் போர்டரின் மூலமாக இங்கே வருகின்றார்கள். இங்கே வரும் பொழுது அவர்களுக்கான அகதி அந்தஸ்து எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது, அல்லாவிட இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது எவ்வாறு மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம். குறிப்பாக எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொள்வதை தாண்டி தாயக மண்ணை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் என்ன காரணம் காட்டி அகதி அந்தஸ்து இங்க கேட்பீர்கள்? இந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது இப்பொழுது வருகின்ற மக்களை பொறுத்தவரை. இந்த சூழ்நிலையில் தான் எங்களோட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். அதுவும் என்னை பொறுத்தவரையில் இந்த அறிவியல் அரங்கமானது உண்மையில் அமைக்கப்பட்டது என்றுக்கான காரணம் என்னவென்றால், தாயகத்தில் இருந்து நீங்கள் இங்கு வரும் பொழுது அத்தனை கோடி பணங்களை செலவழித்து வருகின்றீர்கள். வந்து படித்த பிள்ளைகள், ஒரு ஒரு உத்தியோகத்தில் இருந்தவர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த நாட்டிற்கு வந்தால் தனக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும், தன் குடும்பத்தை நல்ல வழியில் உருவாக்கி கொள்ளலாம் என்ற பல ஆவல்களோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் தான் இந்த நாட்டிற்கு வருகின்றார்கள். ஆனால் இந்த நாடு அதை கொடுக்கின்ற சூழலில் இப்பொழுது இருக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறி. காரணம் என்னவென்றால் அவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி இது அவர்களுக்கு இப்பொழுது இந்த 2 தம்பிமார் வந்திருக்கணும். இந்த 2 தம்பிமாரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இங்க ஒர்க் பர்மிட் விசா இல்ல. அவருக்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்றது நோமல் ஒரு பொதுவான ஒரு இங்க இருப்பதற்கான ஒரு டெம்பரரி விசா பெர்மிட் மட்டும்தான். வேலை செய்ய முடியாது அவர்கள். அப்பொழுது என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி பார்ப்பது? இந்த கேள்வி உருவாகின்றது. ஆனா படித்த பிள்ளைகள் எத்தனையோ 1 கோடிக்கு மேல் செலவழித்து அந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு வருகின்றார்கள். அதுவும் பலருடைய ஆசை வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கின்றது. நீ வா, இங்க வந்தால் வேலை செய்யலாம், இங்கு அந்த வசதி இருக்கின்றது, இந்த வசதி இருக்கின்றது என்று புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற ஆசை வார்த்தைகள் இந்த பிள்ளைகளின் மனதை எவ்வளவு தூரம் மாற்றுகின்றது. தாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு கூட அந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு இவ்வளவு பணத்தை கடன் பட்டு வட்டிக்கு எடுத்து இப்படி பல பல விடயங்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய மனநிலை உண்மையில் பாதிக்கப்படுற அளவிற்கு இவர்களுடைய இந்த சூழலில் வந்துதான் இங்கு இருக்கின்றார்கள். இந்த சூழலுக்கு வரும்பொழுது உண்மையில் இப்பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஒர்க் பர்மிட் விசா எடுக்கலாம், ஸ்டூடெண்ட் விசா, அது இதண்டு கணக்க ப்ரோசஸ் போகுது. ஆனால் இப்பொழுது ஒர்க் பர்மிட் விசாவிலேயே எவ்வளவு பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அதிலே வந்தவர்கள் கூட வேலை இல்லாமல் தவிர்ப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் தான். என்னன்னு சொன்னால் இதுல கீத் ஜாயின் பண்ணிருக்க கீத் சொலிசிட்டர் அவர் பற்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா, நான் கவனிக்கவில்லை உங்களை, மன்னித்துக் கொள்ளுங்கள். இல்ல பரவாயில்ல, நானும் லேட்டா தான் ஜாயின் பண்ணிருந்தேன், மன்னிச்சுக் கொள்ளுங்க. சரி, நீங்கள் இப்பொழுது இந்த 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 இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் இப்பொழுதைய சிச்சுவேஷன் இங்க யூகேயை பொறுத்தவரையில எப்படி இருக்கின்றது, எப்படி பார்க்கின்றீர்கள்? அதுவும் குறிப்பாக ஏனைய நாட்டவர்களை தவிர்த்து இந்த தாயகத்தில் இருந்து வருகின்றவர்களை இங்கே இருக்கின்ற சட்ட நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி மேலதிகமாக சில தகவல்களை நீங்கள் தந்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். நன்றி. என்னென்றால் இப்போ உண்மையில சுருக்கமாக சொன்ன நான் ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ண இல்லை. ஆனபடியால் நான் ஆழமாக உங்களுக்கு இப்போ அட்வைஸ் தரக்கூடிய மாதிரி இருக்க வேண்டிய இல்லை. 3-2 இன்னொரு மீட்டிங் போக இருந்தேன் வந்திருக்கிறேன். எங்களோட ஈழத்தமிழ் அகதிகளை பொறுத்தவரையில பெரிய அளவில் மாற்றம் என்று சொல்றதுக்கு இல்லை. இப்போ இருந்த அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை அடிப்படையில் அரசியல் தஞ்சம் கோரிய உரிமை இருந்ததோ அதே நிலைமை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. குறிப்பா அவர்கள் அரசியல் ஈடுபாட்டால அவர்கள் அங்க உயிராபத்தை அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருந்தால் அவர்கள் இங்க வந்து அந்த அடிப்படையில் அரசியல் தஞ்சத்தை கோரக்கூடியதா இருக்குது. அது சட்ட ரீதியாக வந்தா என்ன, சட்ட விரோதமாக போலியான பாஸ்போர்ட் மூலமோ போட் மூலமோ வந்தாலும் இன்னுமே அரசியல் தஞ்சம் கோரக்கூடிய நிலைமையில இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் பெர்மிட்டில நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணப்பட்டு பிழையான தகவலை நம்பி வந்து
சரியா கஷ்டப்படினோம். அப்படியானவர்கள் கூட சில கட்டத்தில் அவர்களுக்கு அங்கே அரசியல் பிரச்சனை இருக்கிறதால அந்த நாட்டில இருந்து தற்காலிகமா தப்ப வேணும் என்ற ஒரு நோக்கத்துல காணியல் நிலங்களை வித்து வெப்பமிட்டு எடுத்து இங்க வண்டினோம். அப்படியானாக்கள் ஒரு கட்டத்துல இங்க வேலையும் இல்லாம போற நேரத்துல அரசியல் தஞ்சத்துக்கு போகக்கூடியதா இருக்குது. அப்ப அவர்களுக்கு உண்மையான ஒரு காரணம் இருக்குமாக இருந்தால் அந்த காரண அடிப்படையில் அரசியல் ஈடுபாட்டால தங்களுடைய உயிராபத்து என்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு அரசியல் தஞ்சம் கோருகிறார்கள். இப்ப குறிப்பா எங்கட எல்லார் மத்தியிலையும் அந்த பீதிய கிளப்பி இருக்கிற புதிய சட்டம் நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி காய்ச்சிருப்பீங்க. இல்லீகல் இமிகிரேஷன் ஆக்ட் 10ஆம் தேதி February 2015 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அந்த சட்டத்தின் கீழே ஆபத்தான பயணத்தின் மூலம் நாட்டுக்குள்ள வந்தவர்கள் சட்டவிரோதமான இல்லீகல் வேஸ்ல அதுலயும் குறிப்பாக ஆபத்தான வழிகள் அவங்க டார்கெட் போட் மூலம் கப்பல் கார்ல லொரியில ஒழிச்சிருந்து வந்ததை தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப சில வேளையில பெரும்பாலான அசைலம் சீக்கர்ஸ் உயிராபத்துல இருந்து தப்பி வரைக்குள்ள சட்டவிரோதமான வழிகளில் வர்றது ஏற்றுக்கொள்ளப்படுது. அது அண்டர்ஸ்டாண்டபிள் என்ற நிலைமை இருக்குது. ஏனென்றால் அவர்கள் வேறொரு ஆளுடைய கடவுச்சிட்ட பாவிச்சோ தங்களோட ஏர்போர்ட்ல அடையாளப்படுத்தினால் உயிராபத்து இருக்கும் என்றதால அவர்கள் சட்டவிரோதமான வழிகளை பாவிக்கிறத கூட சட்டம் ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொண்டு கொண்டிருந்தது. ஆனால் இதுல வேண்ட டார்கெட் இந்த போட் மூலம் உயிராபத்து எதிர்கொள்ற ஜேர்னியை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வரார்கள். அதால எங்கட உண்மையான அரசியல் தஞ்சம் கோர்றவைக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அரசியல் தஞ்சம் கிடைக்காம போகும் என்று இல்லை. அவர்களுக்கு உண்மையான ரீசன்ஸ் இருந்தால் அவர்கள் சட்ட ரீதியாகவோ சட்ட ரீதி இல்லாமலோ அல்லது இந்த உயிராபத்தை பணியம் வச்சு வர ஜேர்னி மூலம் வந்தாலோ அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால நான் போட் மூலம் வராக்களை ஊக்குவிக்கிறேன் எடுத்துக்கொள்ளக்கூடாது யாரும். அதே நேரம் நாங்கள் உண்மையான உயிராபத்துல வர ஒரு ஆளை மறைக்கவும் மேலாது. அவர்கள் போட் மூலம் வர்றதுல இருக்கிற உயிராபத்தையும் விட மோசமான ஒரு உயிராபத்து அங்க இருக்கிற நிலைமையில தான் அப்படியான ஆக்கள் தப்பி வரையணும் வேற நாடுகள் எங்கட நாடு உட்பட. அப்ப அப்படியான நிலையில நாங்கள் ஒரு நடுநிலையான கருத்தை தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். எங்களால அரசாங்கத்தின் சார்பில் நின்று கொண்டு இந்த பயணங்களை தவறுங்கன்னு சொல்லவும் முடியாது. அதே நேரம் பொருளாதார மைக்ரன்ஸ் எக்கனாமிக் மைக்ரன்ஸ் ஆவாராக்கள் நிச்சயமா இந்த வழியில பாவிக்கிறத தவிர்க்கத்தான் வேணும். ஆனால் உண்மையான உயிராபத்துல வரும் பொழுது அந்த உயிராபத்தை நியாயப்படுத்தி இதுல பிரச்சனை இருக்குதுன்றது அவர்கள் அரசியல் தஞ்சம் கேட்கும் போது அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதே போல அவர்களுக்கு இந்த புது சட்டத்துக்கு கீழே நேஷனாலிட்டி வழங்கப்படாது என்ற நிலைமை தான் இப்ப மிகவும் எல்லாரும் வருத்தப்படுற விஷயமா இருந்து கொண்டிருக்குது. அதுலயும் குறிப்பாக அவங்க இண்டிவிஜுவல் கேசஸ் கேஸ் பை கேஸ் ஆகத்தான் பார்க்க போறார்கள். பொது அடிப்படையில ஒரே அடியாக எல்லாருக்கும் இல்லீகலா வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நேஷனாலிட்டி இல்லைன்ற ஒரு கார்பெட் பேன் அங்க இல்லை. அப்படி அவர்கள் போட இல்லை. இந்த சட்டவிரோதமான வழிகளில அதுலயும் உயிரை பணியம் வச்சு வந்த ஆக்களுக்கு நேஷனாலிட்டி நிராகரிக்கப்படும் என்றதை போட்டிருக்கிறான். ஆனாலும் அதுல தனிப்பட்ட காரணங்களூடாக தனிப்பட்ட வழக்குகள்ல உள்ள சூழ்நிலைகளை பரிசீலனை செய்ய போயினோம். அப்ப உண்மையில எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்து அதை தப்புறதுக்கு வேற வழி இல்லாமல் தான் இந்த சட்டவிரோதத்தை பாவிச்சு வந்ததுன்றதை முறைப்படி நாங்கள் முன்னெடுத்து சொன்னால் சில வேளையில அப்படியானவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மற்றது அதுல உள்ள ரீசன்ட் டெவலப்மெண்ட் ரீசெண்டா ஒரு ஆப்கானிஸ்தான் அகதி ஒரு ஆள் 19 வயசு சேர்ந்த அகதி ஒரு ஆள் தன்னை நேஷனாலிட்டி இந்த சட்டப்படியில் நிராகரிக்கப்பட போகுதுன்றதை வச்சு இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார். அப்ப அதுக்கான சட்டத்துக்கு இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த இது இப்ப பரிசீலனையில சேலஞ்ச் பண்ணப்பட்டு போய்கொண்டிருக்குது. அதே நேரம் இப்ப இந்த சட்டம் வந்த காலத்துல இந்த போட்ல ஆக்கள் வர தொடங்கின ஆக்கள் இன்னுமே நேஷனாலிட்டி அப்ளை பண்ற ஸ்டேஜுக்கு போக இல்லை. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு போகக்குள்ளதான் உண்மையில என்ன இந்த சட்டத்தின் விளைவு எப்படி இருக்கும்ன்றத நாங்கள் ஒரு பரிச்சார்த்த ரீதியில அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப ஊகங்கள் அடிப்படையில கழிச்சு கொள்ளலாம். ஏனென்றால் சாதாரணமா இப்ப வர்ற ஆக்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் பிஆர் எடுத்து 6வது வருஷம் நேஷனத்துக்கு பிறகுதான் நேஷனாலிட்டிக்கு போகலாம். அப்ப கிட்டத்தட்ட இன்னொரு ஏற்கனவே இப்ப 2-3 வருடங்களுக்கு முன்னம் வந்திருந்தாலும் அப்படியானவர்கள் அப்ளை பண்ணிக்க இன்னொரு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணப்பட போகுது. அப்ப அந்த நிலைமையில தான் இந்த சட்டத்தின் உண்மையான பாதிப்புகள் விளைவுகள் எங்களுக்கு தெரிய வரும். ஊகத்துல நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது.
அதே நேரம் இந்த சட்டம் வந்து முறைப்படி பாஸ் பண்ணப்பட்டு வரையில் என்ற ரீதியிலையும் சேலஞ்ச் பண்ணப்படுது. அதே நேரம் இந்த ஆப்கானிஸ்தான் அகதியோர்கள் மூலமும் சேலஞ்ச் பட்டு கொண்டு வருது. இப்ப எனக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க கதை கேட்கல, நான் இடையில இன்டரப்ட் பண்றேன் உங்களை. என்ன ரீசன் சொன்னால், இப்ப ஆப்கான் அகதியின் நிலைமை வந்து இப்ப தற்பொழுதும் அந்த நாட்டில போர்க்கால சூழ்நிலை இருக்கின்றது. அங்கிருக்கின்ற நிலைமைகள் இன்னும் மாறவில்லை. பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது பிரித்தானிய அரசாங்கமே அங்கிருந்து அவர்களை இங்கே கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கையை தொடர்ந்தும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 50,000 பேர் கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் நிற்கின்றார்கள். வந்து இங்கால வாரத்துக்கே நிற்கிறார், இங்கால கேம்புகளுக்கு வாரத்துக்கு. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்பொழுது தாயக மண்ணை பொறுத்தவரையில் அங்கிருந்து வெளிக்கின்ற வருகின்றவர்கள் என்ன காரணத்தை காட்டி, இப்பொழுது அங்கிருக்கின்ற போர்க்கால சூழ்நிலை இல்லை, அதாவது அந்த சூழல் மாறிவிட்டது, இப்பொழுது இருக்கின்ற சூழல் வித்தியாசமாக இருக்கும் பொழுது என்ன காரணத்தை காட்டி நீங்கள் இங்கே அரசியல் தஞ்சம் கோருவீர்கள்? இதுல 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். ஒன்று வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அகதி வந்து இந்த இல்லீகல் இமிகிரேஷன் ஆக்டுக்குள்ள நேஷனாலிட்டியை நிராகரிக்கிறத சேலஞ்ச் பண்ணி இருக்கிறது வந்து அங்க உள்ள உயிராபத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இங்க 5 வருடம் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சட்ட ரீதியான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நாட்டுல ஐக்கியமாக இருக்கிறார், இந்த நாட்டு கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அவர் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணி அந்த நேஷனாலிட்டி நிராகரிக்கப்படுற பேசிஸை தான் அவர் சேலஞ்ச் பண்றார். அப்ப அதுக்கு வந்து அந்த நாட்டுல உண்மையான உயிராபத்து இருக்கு, அவருக்கு அசைலம் கொடுப்பட்டதுன்றதும் கொடுப்படாதுன்றதும் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. 2வது, நீங்க சொல்ற மாதிரி இலங்கையில முற்றுமுழுதா யுத்த சூழ்நிலை, ஆயுத யுத்தம் இல்லாமல் போயிருக்கிறே தவிர மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. போலீசாரால சட்டவிரோதமான கைதுகள் நடந்து கொண்டிருக்குது. முன்னாள் போராளிகள் பிள்ளைகளுக்கு ஆன ஹராஸ்மெண்ட், அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. முன்னாள் போராளிகள் இப்பவும் அடக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காணி பிரச்சனை, காணி லேண்ட் கிராப் இதுகளை சேலஞ்ச் பண்ண போறவைக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குது. அப்படி பலதரப்பட்ட யுத்தம் ஆயுத போராட்டம் இல்லாம போயிருக்கிறே தவிர அங்க கலாச்சார ரீதியா நிறைய அழிவுகள் நடந்து கொண்டிருக்குது. எங்கட டெமோகிராஃபி மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. புவிய சூழ்நிலை, இளம் பிள்ளைகள வாழ்க்கை வந்து முழுசா மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. ட்ரக்ல இருந்து நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு கலாச்சார சீர்கேடு மட்டுமில்லை, கலாச்சார படுகொலை, கல்ச்சரல் ஜெனோசைடு என்ற அடிப்படையில போய்கொண்டிருக்குது. அப்ப அதுல மறைமுகமா வெளியால சொல்ல முடியாத வகையில எங்களோட சமுதாயம் நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை விட நீங்க குறிப்பிட்டு டெய்லி பேப்பர்ஸ் வாய்ச்சிருப்பீங்களா இருந்தா மர்ம கொலைகள் அதிகரிச்சு கொண்டு போகுது. நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சு ஒரு பொடி இறந்த இப்படி இவ்வளவு காலமும் நடந்ததில்லை. ஈவன் கொத்தபாய அந்த காலங்கள்ல கூட அப்படி நடந்ததில்லை. அப்ப அதுல உண்மை என்னன்னு சொன்னால், சில ஆட்கள் முந்தி கொண்டு போய் அடிச்சு போட்டு சித்திரவதை செய்து போட்டு தப்ப விட அவங்க வெளியில வந்து உள்ளத சொல்லி அங்க நடக்கிற சித்திரவதைய உலகத்துக்கு கொண்டு வராங்க என்ற காரணத்துக்காக இப்ப விசாரணையை கொண்டு போறாக்களை ஆல்மோஸ்ட் வெளியில வராத மாதிரி முடிச்சுட்டு கண்ட இடத்துலயும் கொண்டே போடுறாங்க. அதை சூசைடு என்று சொல்லி சிம்பிளா போலீஸ் கேஸை மூடுது. அதுலயும் சில உள்ளூர் பத்திரிகைகள் படுமோசமா பத்திரிகை தர்மத்துக்கு முரணா வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. முழங்கால முட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற பொடியை சூசைடு என்று சொல்லி பத்திரிகையும் சேர்ந்து எழுதுது தற்கொலை. அதான் ஆனா படத்துல போட்டோவில் தெளிவா தெரியுது, பொடி வந்து நிலத்துல முட்டிக்கொண்டு இருக்குது, களத்தில் தொங்கிக் கொண்டு. இதை விட சில இளம் பொடிகள் இரத்த காயங்களோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்தார் என்று சொல்லி பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்குது. அப்படி கனக விஷயம் அங்க வெளியில கொண்டு வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கன பிரச்சனைகள் உண்மையில உயிராபத்துக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதனாலதான் இந்த வரையும் இங்க வந்து போராட்டத்தை இந்த ஏற்பட்டிருக்கிற டிஸ்கிரிமினேஷன் அல்லது அதால இலங்கை அரசாங்கத்தாலேயோ அதிகாரிகளாலேயோ ஏற்படக்கூடிய உயிராபத்து அந்த அச்சுறுத்தல் அடிப்படையில அரசியல் தஞ்சம் கேட்கிற எங்கட ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இன்னும் அசலம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதை நீதிமன்றம் இந்த விரிவாக்கத்திற்காகத்தான் இந்த கேள்வியினை நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். ஏனென்றால் விரிவான ஒரு விளக்கம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு. நல்லது. அதுல இன்னும் ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அங்க அரசியல் ஈடுபாட்டுல ஏற்பட்ட
உயிர் ஆபத்து மட்டும் இல்லாமல் அவர்கள் இங்க வந்து இப்போ ஸ்டூடெண்டா வந்து படிச்சு கொண்டு கேட்கல இங்க சில ஹியூமன் ரைட்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுறார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான தகவல் திரட்டல், அறிக்கை எழுதல் அல்லது இங்க உள்ள போராட்டங்களை முன்னெடுத்து செய்யறதால சர்ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவார்கள். வெளிநாட்டுல வந்து நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்த வேலைகள் அப்ப அதுகள் வந்து நாளைக்கு நியூஸ்லயோ பப்ளிக் மீடியாவிலேயோ அல்லது இலங்கை அரசாங்கத்தின் புலனாய்வு அதிகாரிகளோட பார்வையில வரும் பொழுது அவர்கள் திரும்பி போற கட்டத்துல அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுது. அப்ப அந்த விதமான ஆபத்தையும் சர்ப்ளஸ் பொலிட்டிக்கல் கிளைம் என்று சொல்றது அந்த விதமான அடிப்படையிலையும் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப நன்றி நன்றி. உண்மையில் உங்களுடைய நேரத்தை எனக்கு தெரியும் திடீரென்று உங்களை அழைத்துக் கொண்டார்கள். அப்படி இருந்து இணைந்து கொண்டு இவ்வளவு தூரம் மக்களுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்கள் பலவற்றை பரிமாறிக்கொண்டீர்கள். மிகவும் நன்றி. நன்றி நன்றி. ஆமாம், உண்மையில் அவர் சொன்னது போலத்தான். இப்படி நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் எல்லோரும் நினைப்பார்கள் இந்த மண்ணிற்கு வந்தவுடன் உடனேயே எல்லாருக்கும் விசா கிடைத்துவிடும், எல்லாரும் வந்த உடனே வேலை செய்யலாம், அடுத்த மாசம் நான் வீடு கட்டலாம் ஊர்ல என்ற கனவு. இதுகள் எல்லாம் உண்மையில் எவ்வளவு தூரம் பலவிதமான விளைவுகளுக்கு அப்பால் தான் இதனுடைய பல தகவல்கள் பரிமாறப்படுகின்றது. எல்லோரும் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரமாக சொல்ல போவது இல்லை. புலம்பெயர்ந்த மண்ணில் வசிப்பவர்கள், தாயகத்தில் இருப்பவர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால் ஆசை வார்த்தை ஊட்டாதீர்கள். உண்மையில் அங்கு ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்பவன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பவனை அங்கேயே வாழ விடுங்கள். அதை தவிர்த்து இங்கே வந்தால் இதைவிட நல்லா வாழலாம் என்று சொல்லி அவர்களை கஷ்டப்பட்ட ஒரு பாதையில் அழைத்து வந்து கோடிக்கணக்காக செலவழித்து அந்த கோடியை அவர்கள் பேங்கிலே போட்டு அங்க டிபாசிட் பண்ணி வச்சால் அங்க நல்ல வாழ்க்கை வாழலாம். இங்க இருக்கிறவர் எல்லோரும் நீங்கள் நினைப்பீர்கள் எல்லோரும் அங்க யாழ்ப்பாணத்துக்கு வரும்பொழுது பெரிய பொஷாக வருகிறார்கள், அப்ப எல்லாரும் இங்க பெரிய வசதியாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் அல்ல என்பதுதான் உண்மையான கருத்து. இந்த வேளையில் இதிலே பலர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் நீங்களும் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். புவியண்ணா, நான் நினைக்கின்றேன் பலர் கேள்விகள் கேட்பதற்கு அல்லாவிடின் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு காத்திருக்கின்றார்களா? வணக்கம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த சற்று உரத்து பேசுவீர்களா அண்ணா? கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். என்னன்னு சொன்னா நானும் இந்த நாட்டுக்கு வந்து இப்போது 3 மாதங்கள் தான் ஆகின்றது. நீங்கள் கூறியது போல் அங்கே ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் கூறியது போன்ற நிலைமைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நம்பிக்கையில் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஒருவருக்குரிய நாங்கள் ஒரு கேஸ் ஒன்று 15 ஹோம் ஆபீஸுக்கு கூப்பிடுவதற்கு குறிப்பிட்ட எவ்வளவு காலங்கள் எடுக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் லோயரிடம் பேசுவோம். சாதாரணமா ஒரு அசைலம் கிளைம் வந்து 6 மாசத்துக்குள்ள அவர்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அதற்கான 2 கட்ட நேர்முக இது நடக்கும். ஒன்று வந்து ஸ்கிரீனிங் இன்டர்வியூ சொல்வார்கள், 2வது சப்ஸ்டான்ஷியல் இன்டர்வியூ. அப்ப 2ம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு தான் வரையறுக்கப்பட்ட காலப்பகுதி. ஆனால் 6 மாசத்துக்குள்ள பெரும்பாலும் நடக்கிற இல்லை. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து நீங்கள் என்று சொல்றீங்க, அப்ப நிச்சயமா தெரியும் அரசாங்கத்தின கல்லங்கள்ல ஏற்படுற தாமதங்கள் அதால இழுபட்டு கொண்டு போகும். ஒரு வகையில அப்படி கால தாமதம் ஆகிறது உங்கள் அரசியல் தஞ்சங்கத்துக்கு கோரிக்கைக்கு நல்ல விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையான பிரச்சனைகள் உள்ளவர்கள் பலர் ஆதாரங்களை கொண்டு ஓடிவார இல்லை. அப்ப அவர்கள் அந்த ஆதாரங்களை தேடி எடுக்க வேண்டும். இங்க மருத்துவ சேவைகள் பெற்றுக்கொள்றதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க வேண்டி இருக்கும். அப்படியான காரணங்கள்ல உங்களுக்கு ஏற்படுற தாமதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது என்றுதான் நான் சொல்லுவேன். 2வது அந்த வேலை விஷயம் பற்றி கதைச்சிருந்த நீங்கள், நான் அதிலே முற்க டச் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே ஒரு மாணவர் விசாவில் வந்து அல்லது ஒரு ஒர்க் பெர்மிட்ல வந்து அந்த விசா முடிய முன்னம் அரசியல் தஞ்சம் கேட்டிருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த வேலை அனுமதி உங்களுக்கு தொடர்றதுக்கு அனுமதி தருவார்கள். அல்லது நீங்கள் வேற சட்டவிரோதமான ரீதியில் வந்திருந்தால் 1 வருடம் உங்களோட அரசியல் தஞ்ச கோரிக்கை ஆரம்ப முடிவு, அதாவது இனிஷியல் டிசிஷன் எடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் வேலை செய்வதற்கான அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த அனுமதியை பெற்று அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்க மட்டும் நீங்க வேலை செய்யலாம். இதுல ஒரு சாரி என்னண்டா சார், இப்ப நான் வந்து போன நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஏர்போர்ட் இதுலதான் வந்தது. கனடா விசால போய் ஏர்போர்ட் அதுலதான் வந்தது. அப்ப இதுல வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு லோயர் மூலமா பதிஞ்சிருக்கிறேன். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அந்த லோயரோட போய் கதைச்சது. ஆனா இப்ப அதுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த ஏஆர்சி கார்டுன்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது.
மற்றது வந்து நான் இந்த ஜிபி என்று சொல்லி இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறேன். நான் இன்னும் அப்பாயின்மெண்ட் வைக்கல. இதுதான் என்னுடைய சிச்சுவேஷன். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப இப்போ உள்ள நிலைமையில அந்த நீங்க குறிப்பிட்டது போன்று எனக்கு வந்து அந்த வேலை செய்வதற்குரிய என்னன்னு சொன்னால் இப்ப இங்கிட்ட உங்களுக்கு தெரியும், இப்ப விலைவாசியின் அடிப்படையில நாங்கள் சரியா கஷ்டப்படுறோம். இப்ப அந்த ஒரு வேலை செய்வதற்குரிய அனுமதி எப்போது எங்களுக்கு கிடைக்கும், அது எந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய மாதிரியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் அரசியல் தஞ்சம் கோரி அந்த முதலாவது ஸ்கிரீனிங் இன்டர்வியூ நடந்த தேதியில இருந்து 12 மாதங்கள் 12 மந்த்ஸ் கடந்த பிறகு உங்களுக்கு முடிவு வரையில்லை என்று சொன்னால், அதாவது 2வது இன்டர்வியூ நடந்து உங்களுக்கு அரசியல் தஞ்சத்தின் முதலாவது கோரிக்கை முடிவு வரையில்லை என்றால் நீங்கள் ஒர்க் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சரியாக 12 மாதங்கள் 12 மந்த்ஸுக்கு பிறகுதான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை விட நீங்கள் சில வேளை இந்த உதவியல் பெறுறீங்களோ தெரியல, உங்களுக்கு அரசாங்கத்தால் அக்கமடேஷன் தருவார்கள். செக்ஷன் 55 என்ற சட்ட பிரிவுக்கு கீழே தங்குமிடம் தேவை என்றால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல நேஸ் என்று சொல்றது நேஷனல் அசைலம் சப்போர்ட் சிஸ்டம், அந்த அடிப்படையில் உங்களுக்கு வாராந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகை பணமும் அவர்கள் தருவார்கள். அப்போ அப்படியான உதவிகள் நீங்கள் இதுவரை பெற்றிருக்காட்டி மைக்ரண்ட் ஆர்கனைஸ் என்ற ஒரு சேரிட்டி இருக்குது, அவர்களூடாக அல்லது வேற சேரிட்டிகளூடாக நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட சட்டத்தரணிட்ட கேட்டாலும் அவையில் அதுக்கு உங்களை ரிஃபர் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவாக இது கேட்கலாமோ தெரியலன்னு சொன்னா, அரசாங்க திட்டங்களை பெறுவது வந்து எங்களுக்கு இந்த என்னது எங்களோட அந்த அசைலம் கேஸுக்கு சாத்தியமாக பாதகம் சாதகமான ஏதாவது செல்வாக்கள் செலுத்துமா அரசாங்க உதவியை பெற்றாலும்? இல்ல, அந்த நீங்க அரசாங்க உதவியில பெறுறது எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. ஆனால் சில வேளையில எக்கனாமிக் மைக்ரண்ட் உங்களை குற்றஞ்சாட்டுவார்கள். அதாவது நீங்கள் உண்மையான பிரச்சனை இல்லை, உயிராபத்து இல்லாமல் இங்க பொருளாதார உதவிக்காகத்தான் வந்திருக்கிறீர்கள், உங்களை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக சில வேளை அதை காட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அப்படி நடப்பதில்லை. நீங்கள் இப்ப நிறைய பேர் எங்கள்கிட்ட பொருளாதார ரீதியில நல்ல வசதி இருக்கும், உயிராபத்து இருக்கிறதால இங்க வந்து அசைலம் கேட்கிறோம். குறிப்பா இவ ஒரு அரபு நாடுகள் எடுத்துக்கொண்டா பெரிய அரச குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட வந்து அரசியல் தஞ்சம் கோர்ற நிலைமையில் இருக்குது. அப்ப பொருளாதாரத்துக்காகவோ நாங்கள் உழைப்பு தேடியோ அரசியல் தஞ்சம் கோர்றது இல்லை. அதால அந்த 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 எங்களுடைய பொருளாதார மைக்ரண்ட் எக்கனாமிக் மைக்ரண்ட் சொல்லப்படுற கேட்டகரிக்கு நாங்கள் வர மாட்டோம், வரக்கூடாது. சில வேளையில் அப்படி பாவிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுடைய வழக்கை எந்த வகையிலையும் அது பாதிக்காது. நீங்கள் நிச்சயம் உண்மையிலே கஷ்டப்படுறீங்கள் என்று சொன்னால், உங்களிடம் வசதி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி எடுக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு சட்டத்தரணிகளும் 2 வகையாக இருக்கிறார்கள். பிரைவேட் லாயர்ஸ், மற்றது லீகல் எய்ட் லாயர்ஸ். அதாவது லீகல் எய்ட் என்பது அரச நிதியில உங்களுக்கு இலவசமாக கேஸ் செய்வார்கள். அதுக்கும் நீங்கள் எல்லா அசைலம் சீக்கர்ஸுக்கும் அதுக்கும் உரித்து இருக்குது. அவர்கள் முதலாவது தங்கள் அதைத்தான் நீங்கள் போக வேணும். உங்களை அதுக்கு மேலதிகமாக தனிப்பட்ட முறையில் பணம் செலுத்தி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் பிரைவேட் அரசியல் சட்ட ஆலோசகர்களை நாட வேணும். நிச்சயமாக நீங்க சொன்ன விஷயத்து போலதான் சொன்னா, எங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கலில் இந்த நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரவில்லை. உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் அரசியல் தஞ்சம் கோரணும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த நாட்டில் எந்த விதமான உதவிகளையும் பெறாமல் இருப்பது எமது அந்த கேஸுக்கான ஒரு முன்னேற்றகரமாக அமையும் என்று பலரும் கருத்தும் இருப்பது. இது தொடர்பாக உங்களோட கருத்து? அப்படியும் நாங்கள் கதைக்கலாம். ஆனால் அதே நேரம் அவர்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிராக அதை பாவிச்சாலும், இப்போ உண்மையில நீங்கள் உயிராபத்தை நாங்கள் இருந்து ஓடி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பேங்க் அக்கௌண்டையோ உங்களுக்கு இருக்கிற சொத்துகளையோ காணிகளையோ ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்காது. காணியை வைத்து காசு எடுக்க முடியாது. சில பல பேங்க்ல இருக்கிற காசு சீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படியான நிலையில எந்த பெரிய பணக்காரராக இருந்தாலும் இங்க ஒரு டெஸ்டிடியூட்டாக நிலை ஏற்பட்டு அவர் உதவி எடுக்கலாம். அப்ப அது வந்து உங்களுடைய அரசியல் தஞ்சத்தையோ அதுக்குரிய அது கிடைக்கக்கூடியக்கான வாய்ப்புகளையோ பாதிக்கும் என்று இல்லை. அப்ப நீங்கள் அதை பற்றி கவலைப்படாம நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் நிச்சயமாக நீங்க கஷ்டப்படுறீங்க என்றால் அந்த உதவிகளை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு கருத்துக்கான். இன்னும் ஒரு விடயமும், இப்போது நாங்கள் எங்களுக்கு அந்த நாங்கள் பொது போக்குவரத்தில இங்க ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு அந்த அந்த பஸ்களில வந்து அந்த காசுகளில காட்டுகளை தான் பயன்படுத்தணும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வங்கி கணக்குகளை இந்த முறையில நாங்கள் அதை ஓபன் பண்ணலாமா அல்லது அதற்கு ஏதாவது சலுகைகள் ஏதாவது காணப்படும்?
துரதிர்ஷ்டவசமா அப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிற நிலையில நீங்கள் வங்கி கணக்குகள் ஓபன் பண்ண இயலாது. அது அதோட கஷ்டம் எங்களுக்கு விளங்குது. ஆனால் யதார்த்தத்துல அப்படி எந்த நடைமுறையும் இல்லை. மற்றது வேறு யாக்கட பேங்க் கார்டுகளை பாவிக்கிறதும் நல்லது இல்லை. அது சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படக்கூட மாட்டார்கள். ஆனபடியால் கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயத்துல கஷ்டம் இருக்கிறதை ஏற்றுக்கொண்டு சமாளிக்கத்தான் வேணும். நிச்சயமா என்னன்னு சொன்னால் இப்ப பொது போக்குவரத்துகளிலே அங்கே அந்த அட்டைகளை தான் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நாங்கள் இப்போது எங்கள் பாவம் கருதி ஏனையவர்களின் காற்றினை தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். நீங்க நோமலான ஒய்ஸ்டர் கார்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இப்பொழுது ஒரு கார்டை டொப் அப் பண்ணி நீங்க ஒய்ஸ்டர் கார்டை தான் பாவீங்க. ஏனென்றா உண்மையில தச்சலா ஒரு இடத்துல அதை பிடிச்சாங்கள் என்றால் நீங்கள் இங்க வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்யறீங்கள் என்ற அந்த நோட்டட் உங்களோட ஃபைலுக்கு வந்துடும். அதால அப்படியான சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது மிகவும் நன்று. நான் நினைக்கிறேன் அதான் உண்மையும் கூட. அதே நேரம் டிராவலிங் அதுக்கு கூடிய ஹெல்ப்பும் கூட இங்க செய்யணும். இப்ப நீங்க இமிகிரேஷன்ஸ் இங்க உங்களுக்கு என்ன விசா ஸ்டேட்டஸ் தரையில்லை என்று சொன்னால், இப்ப உங்களோட கேஸ் என்ன பெண்டிங்ல இருக்குது என்று சொன்னா நீங்க கண்டிப்பாக அந்த டிராவலிங் கோஸ்ட கூட நீங்க கவர் பண்றதுக்கு அவை ஹெல்ப் பண்ணுவீங்க உங்களுக்கு. நிச்சயமா உண்மை. நான் அதால இந்த தமிழ் சேவை இதுல ஒவ்வொரு கிழமையும் நான் ஜாயின் பண்றேன். இன்றைக்கு உண்மையிலே பிரயோசனமான கிடையாது. இந்த ஒய்ஸ்டர் கார்டுன்றது அது இப்படி எவ்வாறு எடுக்கிற நடைமுறை தெரியல. அது நான் விசாரிக்க அந்த நடைமுறையில பின்பற்றேன். நார்மலா அண்ணன் இப்ப நீங்கள் எந்த கடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு பக்கத்துல அனிமா கடைகள் இருக்கும். ஒய்ஸ்டர் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதுல போனீங்கன்னா ஒய்ஸ்டர் கார்டு நீங்க வாங்கலாம். ஒரு கார்டு முதல்ல வாங்கிக்கல நீங்க அதுக்கு ஒரு டிபாசிட் பே பண்ணுங்க. டிபாசிட் ஒரு கார்டுக்கு ஒரு £5 ஏதோ சார்ஜ் பண்ற வேண்டி நினைக்கிறேன். அந்த கார்டை வாங்கிட்டு நீங்க அதுல ஒரு டாப் அப் பண்ணி வைங்க. அந்த கார்டுக்கு காசை கொடுத்து டாப் அப் பண்ணி நீங்கள்னு சொன்னால் அந்த கார்டுல டாப் அப் இருக்கு. முடியேக்கல நீங்க திருப்பி டாப் அப் பண்ணலாம். அந்த கார்டு நீங்க யாருமே வாங்கலாம். அதுக்கு நீங்க பெயர் போட்டு பதிஞ்சு அப்படி எந்த அலுவலும் செய்ய தேவையில்லை. அப்படி செய்தீங்கன்னா நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்குரிய இன்னொரு இதுதான் அது உண்மையில. நிச்சயமாக இந்த விஷயம் பிரயோசனமான இருக்கு. வணக்கம். நான் ஏனையவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டு இத்துடன் நன்றி நன்றி ஆண்டன். நன்றி. இந்த வேளையில் இன்னும் ஒருவர் பேசுவதற்கு காத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். வணக்கம் அக்கா. வணக்கம். ஆமாக்கா, இப்படி என்னன்னு சொன்னா இப்ப நாங்க பிரான்ஸ்ல இருந்து தான் இந்த யூகேக்கு வந்தது. ஓகே. போட்ல. ஓகே. இப்ப வந்து எங்களுக்கு அசலம் கோமர்ஸ்ல விசா கிடைச்சிட்டு முதலாவதுலே விசா கிடைச்சிட்டுன்னு சொல்லி என்ன விசா கிடைச்சிட்டுன்னு விளங்க இல்லையா அப்ப நீங்க சொல்றது எனக்கு? இப்ப அசலம் அடிச்சு இந்த கோமர்ஸ்ல இன்டர்வியூ எடுத்து அதுல எங்க கேஸ அப்ரூவ் பண்ணி எங்களுக்கு விசா வந்து விசா அனுப்பிட்டாங்க. விசா வந்துட்டு. ஓகே. இப்ப இந்த நேஷனாலிட்டி இப்ப எங்களுக்கு நாங்க இல்லீகலா வந்ததுண்டு எங்களுக்கு இப்ப நேஷனாலிட்டி இல்லன்னு சொல்றாங்க. அதை எப்படி விளங்கு இப்படியே லைன்ல நில்லுங்க. கீதா நாயர் நீங்கள் தான் விளங்கப்படுத்த. இது கொஞ்சம் சிக்கலான கொஸ்டின். ஏனென்றால் நீங்கள் நேஷனாலிட்டி அப்ளை பண்ண போற டைம் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 5 வருஷங்கள் இருக்குது. அப்ப 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதை யாருமே எதிர்கூற முடியாது. அப்ப நீங்கள் உண்மையில இப்ப அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதே நேரம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். உங்களை அறியாமல் ஏதாவது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வரக்கூடாது. அப்படியான சட்டவிரோதமான வேலைகள்ல நீங்களாவும் ஈடுபடக்கூடாது. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பம் சில வேளை நாங்களா செய்யாட்டிலும் சில சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்துடும். அப்படியானதை தவிர்த்து கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். இப்ப 5 வருஷம் முடிவில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு கவர் லெட்டர் வச்சோ அல்லது உங்களோட எண்ணத்துக்காக நீங்கள் இப்படி ஒரு ஆபத்தான வழியில வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை விளங்கப்படுத்தி அந்த அப்ளிகேஷனை போட வேணும். போடும் பொழுது அதை அவர்கள் தனிப்பட்ட முறையில் கன்சிடர் பண்ணி ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் நான் சொன்ன மாதிரி இப்ப வந்திருக்கிற இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்றாங்க. அந்த சட்டத்துல உள்ள பிரச்சனைகள் காரணமாக அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆனபடி அந்த சட்டம் சில வேளையில ரத்தாகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதை விட அந்த அரசாங்கம் 5 வருஷத்துக்குள்ள அரசாங்கம் மாறலாம், அந்த நேரங்கள் மாற்றங்கள் வரலாம். ஆனபடியால் நீங்கள் இதுகளை பற்றி பெருசாக இப்ப கவலைப்பட்டுக் கொண்டிருக்க தேவையில்லை. இவ்வளவு தூரம் இணைந்திருந்து தகவல் பரிமாறிக்கொண்டதற்கு மிகவும் நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. உண்மையில் அதான் அவர் சொன்னது போலத்தான் இருக்கின்ற காலத்தை எப்பொழுது நாங்கள் நேஷனாலிட்டி அப்ளை பண்ண போறோம் என்று தெரியாது. அதை பற்றி கடுமையாக யோசிக்காமல் இப்ப இருக்கின்ற காலத்திலே நீங்கள் எந்த விதமான தவறும் செய்யாமல் இந்த இல்லீகல் என்ற ஆக்டிவிட்டீஸ்களை
நாட்டுக்குள்ள போனீங்கள் என்றாலே நேஷனாலிட்டிக்கு பிரச்சனை வர்ற நிலைமை தான் இப்ப இருக்கின்றது. ஆகவே அவர் சொன்னது போல அதனை தவிர்த்து குறிப்பிட்ட இருக்கின்ற 5 வருட காலத்திற்குள் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை ஆண்டுகள் மாற மாற இங்கிருக்கின்ற அரசாங்கத்திலே ரூல்ஸும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். என்னென்ன புது புது சட்டம் வரும் என்றே தெரியாத நிலைமையில் தான் இங்கே பிரித்தானியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. ஆகவே அடுத்து 5 வருடத்திற்கு பின்னர் நடக்கப் போவதை நினைத்து இந்த வருடமே கண்கலங்காமல் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தகவல் உங்களுக்கு பரிமாறுவதற்கு. வேறு யாரும் இதிலே பேச போகின்றீர்களா? நீங்கள் அவர்கிட்ட எப்படி அந்த பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்த ட்ரிப் பற்றி ஒரு கேட்காதீங்க. அவர் தான் நிக்கிறாரா இந்தியன்னா? இல்ல வேற. ஓகே ஓகே ரைட். நீங்க பிரான்ஸ்ல தம்பி லைன்ல நிக்கிறீங்களா? நீங்க நம்ம இப்ப நான் கேட்க ஒரு தகவலுக்காகத்தான் கேட்கின்றேன். உங்களை எந்த விதத்திலும் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல. இந்த போட்ல நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் போட்ல வந்த பயணம் எப்படி இருந்தது? அது மோசமான ஒரு பயணம். எத்தனை பேர் கிட்டத்தட்ட அந்த போட்ல வந்தவ? 65 பேர். 65 பேர். இதுல இலங்கை தமிழர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? நாங்க 4 பேர். 4 பேர் இருந்த நீங்கள். நீங்க அப்ப பிரான்ஸ் வரையும் என்னண்டு வந்த நீங்கள்? நாங்க பிளேன்ல வந்து இங்க இருந்து ஏஜென்ட்ஸ் தான் இப்படி எங்களுக்கு பெரிய போட்டுண்டா சொன்ன எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்ப அங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும் இப்படி போட் ஒரு சேஃப்டி இல்லாம கூட்டிட்டு போறேன். அதுக்கு வந்துட்டோம். அங்கால வெளியால காட்டுக்குள்ள வெளியால வாரத்துக்கு ஒரு இது இல்லாம இனி ஒன்றும் செய்யலை, காசெல்லாம் கொடுத்தாச்சு, அப்படி ஏறி வந்ததுதான். கிட்டத்தட்ட அத்தனை பேர்ன்றது ஒரு சின்ன போட்ல பயணிப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை தான் இல்லையா? ஆபத்தான நிலைமை. இவ்வளவு தூரம் இவ்வளவு ஆபத்து என்று தெரிந்துதான் உங்களுடைய பயணம் தாயகத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பித்தீர்களா? உங்களுக்கு முதலே தெரியுமா இப்படி எல்லாம் பயணம்? இல்ல, எனக்கு சொன்னதுதான். நான் பெரிய போட்டுன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது. அப்ப காட்டுக்குள்ள வந்துட்டு இப்படி அங்க வச்சிருந்தேன் 3 நாள் கூடி அங்க வச்சிருந்தவங்க அந்த போலீஸ் பிரச்சனையால. அதுக்கு பிறகுதான் அவிய காட்டுக்குள்ள ஒரு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டான். அங்க கொண்டு போய் அந்த காத்தடிக்கிற போட் அது நாங்களா எல்லாம் காத்தடிச்சு நாங்க எல்லாமே கொண்டு போயிட்டோம். அங்க இருந்து கடலுக்குள்ள அங்க இருந்து வெளியால வாரதுக்கு நாங்க ட்ரை பண்ணேன். சூழல் இல்ல, அது எங்கண்டு வாரண்டு தெரியாது. அப்ப ஒன்னும் செய்யலாண்டு போட்டு வந்ததுதான் இஞ்சாலே. இப்பொழுது வந்த 4 இலங்கை தமிழருக்கும் இங்கே அதே நேரத்தில் அசைலம் கொடுக்கப்பட்டதா? அங்க வந்த 4 பேருக்கு இப்ப எனக்கு தமிழ் கூப்பிட்டு விசா கிடைச்சது. இப்ப மத்தாக்களுக்கு இப்ப இன்டர்வியூக்கு கூப்பிடிக்காங்க. ஆனா என்னண்டு முடிவு இன்னும் வரவில்லை. சரி, இது நான் கேட்கலாமா தெரியவில்லை. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் செலவழித்திருப்பீர்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு? எல்லாம் 80 லட்சம் கிட்ட முடிஞ்சு. 80 லட்சம் முடிந்து விட்டது. இப்பொழுது வேலை செய்கின்றீர்களா? அப்பன் இப்ப நான் ஒரு சொப்புல வேலை செய்யறோம். சரி, நான் நினைக்கின்றேன் உண்மையில் உங்களுடைய தகவலை, அதாவது இது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிய வேண்டிய தகவலுக்காக வேண்டித்தான் அவரிடம் இந்த கேள்விகள் தொடுக்கப்பட்டது. உண்மையில் பாரிய லட்சங்களை செலவழித்து உயிரை துச்சமாக மதித்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு துன்பப்பட்ட பிரயாணத்தோடு தான் இங்கு பலர் வந்து சேருகின்றார்கள். ஆகவே தாயகத்தில் இருப்பவர்கள் நினைக்காதீர்கள் எல்லோரும் சுகமாக இந்த நாட்டிற்குள் உள்நுழைந்து விடுகின்றார்கள் என்ற அந்த தப்பான தகவலை உண்மையில் அழித்து விடுங்கள் என்பதுதான் உங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்வது. நன்றி இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்கள் தகவலை பரிமாறிக்கொண்டதற்கு. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. ஹலோ, சொல்லுங்க அக்கா. நான் வந்து இப்போ வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் யூகேக்கு வந்து ஒரு வருடமும் 8 மாதங்களும் ஆகின்றது. நான் சரியா 1 இயராலக்கா நாங்க இது ஒர்க் பெர்மிட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வரையும் இல்லை. ஆனா எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கூப்பிடவும் இல்லை. செகண்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஆனா செகண்ட் இன்டர்வியூக்கு இன்னும் கூப்பிட இல்லை. ஸ்கிரீன் இன்டர்வியூ முடிச்சு செகண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட இல்லை. 1 இயர் 8 மந்த் ஆகுது. ஆனா 1 இயரால ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணலாமான்னு லோயர் சொல்லி நாங்க அப்ளை பண்ணிட்டோம். ஆனா 1 இயர் ஆகியும் என்ன 8 மந்த் ஆயிட்டுது, என்ன ஒர்க் பெர்மிட் கிடைக்க இல்லை. என்ன ரீசனா இருக்கு? மற்றது இதை குயிக் அடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது இது இருக்குதா? நான் வந்த பயணமும் இவர் இப்ப இதுக்கு முதல் கதைச்ச படகு மூலமா தான் அந்த பயணமும் வந்தது. நீங்க இங்க உங்களுக்கு முதலாவது கேஸ் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா? முதலாவது ஹியரிங் முடிஞ்சது. அப்ப 2வது ஹியரிங் நடக்க இல்லையா? அப்படியா? 2வது ஹியரிங் நடக்க இல்லையா?
ஆனா ஒர்க் பெர்மிட் விசாக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு சொலிசிட்டர்ஸ் பேருந்து அதுக்கு ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்ப இல்லையா? விசிட்டர் அனுப்ப இல்ல. ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணது கொண்டு அனுப்ப இல்ல. ஓகே. நீங்க திருப்பி ஒரு கால் ரீசெக் பண்ண அனுப்பினீங்களா? நார்மலா பொதுவா என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கே தெரியும். இங்க எவ்வளவு பெண்டிங் கேஸஸ் நார்மலா இங்க இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே. நீங்க தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆகவே ஓகே. இங்க ஒரு ஃபைல் நார்மலா இப்ப நான் வேலை செய்கின்ற தளமும் வித்தியாசமாக இருப்பதால் சொல்றேன். ஒரு ஃபைல் கீழ பொட்டமுக்கு போச்சுதுன்னா அது மேல வர்றதுக்கே ஒரு பெரிய மாசக்கணக்கு எடுக்கிற விஷயம். நீங்கள் ஒரு சேஸ் அப் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்புங்கோ. அதோட நான் நினைக்கின்றேன் அவர் லோயர் இதுல லைன்ல இல்ல. நீங்க உங்களோட நம்பரை நீங்கள் இதுல தகவலை பரிமாறிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நாங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விடுறோம் என்ன செய்யலாம் என்றது. ஓகே. நம்பரை நான் எப்படி மிஸ் வந்து இதுல நாங்க அனுப்பி நீங்க விடுறது உங்களுக்கு? நீங்க இந்த தொடர்பு நீங்கள் சரி. நிறைவு பெற்றதன் பிற்பாடு அந்த இதுல இருக்கல தகவல் அறிவியல் அரங்கத்துல ஒரு போன் நம்பர் இருக்குல்ல, நன்றி. அந்த போன் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அப்ப ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் வணக்கம் தம்பி. நீங்கள் அதில் பர்சனலாக உங்களோட நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இது இந்த ஹோஸ்டன் இருக்கு தானே, நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. மருது சிவாந்தி, நீங்கள் அந்த முதல் ஒரு ஆள் வந்து காய்ச்சி வரானே அந்த போட்டில் வந்து அந்த தம்பி ஒரு ஆள், அவர்கிட்ட வந்து உண்மையிலே அவர் அங்கே நாட்டிலேருந்து வழிக்கிடையில் அவற்ற மனநிலை எப்படி இருந்தது, இப்போ இங்கே இறங்கினா பிறகு அவற்ற மனநிலை எப்படி இருக்குது, அவற்ற மொழியிலேயே இல்லை அவற்ற அனுபவத்திலேயே இந்த பயணம் இன்னொரு ஆள் அங்கேருந்து யோசிக்குதுன்ற அவர் சொல்லக்கூடிய அட்வைஸை பற்றி கேட்கலாம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவர் லைன்ல நிக்கிறாரா டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரான்னு தெரியாது இல்லையா அண்ணா? நானும் அதே லைன்ல அனுக்கிறீங்களா பென்? சொல்லுங்க அண்ணா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அண்ணா சொன்னது கேட்டது கண்டு இல்லையா? ஏன் கேட்கிறோம் சொல்ல, இப்ப உங்களோட மனநிலையை எந்த விதமாகவும் நோகடிப்பதற்காக அல்ல. ஏனென்றால் உங்களை போன்று பலர் தாயகத்தில் இருந்து இங்கு வருகின்றார்கள். இப்படி நடக்கின்ற நிலையில் உங்களுடைய மனநிலை மற்றவருக்கு சில நேரம் அவர்களின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை தான். நீங்க சொல்லுங்க, இப்ப பயணம் வெளிக்கிடும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், நான் லண்டனுக்கு போறேன் என்ற ஆர்வம் இல்லையா? லண்டனுக்கு போற ஆர்வம் இருந்தது. ஆனா நான் வந்த பயணமாயி யாரும் வர வேணாம்னு வரக்கூடாது. அது உயிருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அங்க. அந்த அந்த ஏஜென்ட்ஸ் அனுப்புற ஆட்களும் கூடாது. அப்ப நாங்க அங்க விட்டு வெளியால வந்து எங்களை மரணம் செய்யறதுக்கு அவைய தயங்க மாட்டாங்க. இப்ப அங்க எதுவும் நாங்க பிரச்சனை பட்டி நாங்க வெளியால வந்து போலீஸ்கிட்ட போய் அப்ப அந்த இடிக்கிற இடத்த காட்டி கொடுத்தா எங்களே அவைய சுடுற அளவுக்கு அவையிட்ட கண்ணெல்லாம் வச்சுக்காங்க. அப்ப அந்த இடத்த வந்தா நாங்க கொண்டு இஞ்சால வரணும், இல்லாட்டி போலீஸ் எங்களை பிடிச்சி கொண்டு போகணும் பிரான்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்து அங்கிருந்து தான் நாங்க வெட்டக்கரைங்கி வரலாம். அது ஒரு கடும் தூரமான ஏரியா அது. அப்ப அது தெரியாது. ஸோ இப்படி 65 பேர் 70 பேர் ஏத்துவாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது இந்த போட்ல. அப்ப சேஃப் ஜாக்கெட்டும் கூட எங்களுக்கு தரல. அப்படியெல்லாம் சொல்லிட்டான் ஏஜென்ட்ஸ் அனுப்புனது. அப்படியே ஒன்றுமே எங்களுக்கு தரல. கண்டபடி ஏத்திட்டு ஏறாட்டி அடிக்க வலிக்கிட்டாங்க. அப்ப எல்லாரும் ஏறுனதான், இனி ஒன்னும் செய்யல, நான் வந்துட்டோம், கடவுளோட பாரத்தை பொறுத்து வந்ததுதான். ஆனா அந்த கடல் பயணம்ன்றது ஆபத்தான ஒரு பயணம். காத்துகள் அந்த வழிகள் மாறி போய் போட்டுகளுக்குள்ள தண்ணி ஏறி போட் தாழ வந்து எங்களுக்கு பின்னாலே சொன்னாங்க இப்படி பிரான்ஸ் நேவி வரும், யூகே நேவியும் வரும். அங்க நான் வந்த பயணத்துல ஒரு நேவியும் பின்னுக்கு பாதுகாப்புக்கு வரல. அது என்ன சொல்றது, அது மறக்கல. அது ஒரு கடவுள் இதால நான் வந்து இங்க சேர்ந்தது. எத்தனை மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரான்ஸ் போர்டர்ல இருந்து இங்க வாரத்துக்கு எத்தனை மணி நேரம்? சரியா, எங்களுக்கு ஒரு 7 மணி நேரம். அதுக்கப்புறம் நாங்க இன்னும் வந்து போர்டரை தாண்டிட்டோம். ஆனா எங்களை வந்து பிக்கப் பண்ணது யூகே நேவி. அது அவையில அந்த இதுல நாங்க இனி போட் தாழ்ற கட்டம் ஒரு ஆள் நம்பர்ல இருந்து அவையில இதை எடுத்து கதைச்சி அவையிட்ட ஹெல்ப் கேட்டு அவைய வந்தவிய. போட்ல வந்தேன்னு சொல்லி விளங்கல. போட்ல ஒரு ஆள் மொபைல் வச்சிருந்ததா? மொபைல் ஜிபிஎஸ் பார்த்து தான் வந்தவியங்கள். ஜிபிஎஸ் பார்த்து வந்தது. அந்த ஜிபிஎஸ்ல அது காட்டும், அந்த நம்பர் எடுத்து தான் கால் பண்ணி கதைச்சது வழியா தான் இந்த யூகே நேபி அங்க எங்களுக்கு கிட்ட வந்தவே வந்து அவியெல்லாம் எங்களை பிக்கப் பண்ணது. அவிய பிக்கப் பண்ணி சரி ஒரு 2 மணி தளத்துக்கு அப்புறம் நாங்க யூகேக்குள்ள வந்தது.
மிடில் நன்றி ஆஃப் தம்பி. border. இந்த அதெல்லாம் சிவாந்தி ஒன்று கேள்வி கேட்கிறேன். இந்த தம்பி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா இந்த உங்களோட பயணம் வந்து இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி? உங்களுக்கு அங்க இலங்கையில நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வழி கிடைக்கல, உங்களுக்கு தெரியுமா இந்த பயணம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லியும்? அடுத்தது இல்ல அடுத்தது வந்து இப்ப நீங்கள் இந்த நாடு தான், இப்போ குறிப்பா நீங்கள் யூகேக்கு தான் பெற போறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? யூகேக்கு வாரன்னு தான் ஏஜென்சிட்ட எல்லாம் கதைச்சி செஞ்சது. அப்ப இப்படி பயணம் வந்து அவையே சொல்லல. ஆனா இப்படியான ஒரு பயணம் வந்து ஏஜென்ட் சொல்லல. எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க, ரூட் ஓடிக்கொண்டிருக்கி இப்படின்னு சொல்லித்தான் எங்களை ஒரு பேன் அனுப்பி எங்களை எல்லாரையும் ஏத்துனது. அப்ப எனக்கு தெரியாது, அங்க நான் போய் இறங்குனது போதுதான் நான் 2 ஜாழ்ப்பாணத்தாக்கள், ஒரு 10 கிலோ, அடுத்தது நான், அப்படி 4 பேராக அங்க எனக்கு தெரியும். இப்படி நாங்க 4 பேர், மத்தெல்லாம் வேற வேற நாட்டுக்காராக்கள், மத்தெல்லாம் வேற வேற நாட்டுக்காராக்கள். அதுல 2 இந்தியாக்களும் வந்தது. உங்களுக்கு அடிப்படையில எப்படி போக போறீங்கன்னு ஒன்றுமே தெரியாது. இந்த கடல் பயணத்தில் ஆபத்து இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு? இல்ல, ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு கடைசி நேரத்துல இங்க கடைசியா பிரான்ஸுக்கு வந்தா அப்புறம் இங்க வந்து நீங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, வந்தா சரியான்னு கூட வந்த நீங்கள் அப்படித்தான்? அங்கிருந்து நான் வெளியால வாரத்துக்கு இருந்தது, அங்க இருந்து வர முடியாம போயிட்டு என்னால. பிரான்சிலுக்கே நாம போவோம், பிரான்சிலே அங்க இருப்போம்டான்னு நினைச்சிட்டேன். அங்க இருந்து வர இயலாது. ஸோ அப்படியே இனி வந்தாக்களும் என்ன கொஞ்சம் தைரியப்படுத்தினதால வந்துட்டேன் நான். அந்த உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்றீங்க இந்த இப்படி என்ன மாதிரி ஒரு பயணம் ஒரு தடவை மேற்கொள்ளக்கூடாதுன்றதை நீங்க மேற்கொள்ளக்கூடாது நிச்சயம். நன்றி. இங்கால வரைக்குள்ள பிரிட்டிஷ் நேவி வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது. அவைய வந்தது போறதான் ஓகே. அவைய வந்த பிறகு எங்களை ஒரு ஆக்கள் மேலுக்கு ஏத்தி அந்த எனக்கு பேர் தெரியாது அந்த காபர் ஒன்று கொண்டு வந்து அதுக்கு பிறகு அங்க வச்சுதான் எங்களை கேஸ் எல்லாம் எடுத்து அங்க ஒரு நாள் வச்சு கொட்டல் தந்து மர விட்டவங்க. இதுதான் புவியன். இப்படித்தான் இது இப்பொழுது மட்டுமல்ல, இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு தெரிந்து 99ஆம் ஆண்டு கூட எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் டேங்க்ல தண்ணி டேங்க், அது இருக்கும் அந்த வாட்டர் டேங்குக்குள்ள வச்சுதான் ஆளை கொண்டு வந்தது. உண்மையில அதுல 2 பேர் செத்தும் போச்சுன டேங்குக்குள்ளேயே. இது நடந்தது. இது உண்மையிலே இவ்வளவு தூரம் பாரதூரமான விளைவுகளாக இருந்தாலும் பலர் அதனை புரிந்து கொள்வது இல்லை என்பது கவலையான விடயமும் கூட தான். எல்லோருக்கும் விருப்பம்தான் தங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு பலத்தினை உருவாக்குவதற்கும் தங்கள் சந்ததிகளை அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போவதற்காக பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் சில விடயங்கள் வருகின்ற காலங்களில் சிந்திக்கப்பட வேண்டியவையாகவும் இருக்கின்றது. கடன்பட்டு கஷ்டப்பட்டு அங்கிருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்ற வழியில ஒன்று நடந்துட்டால் என்ன நிலைமை என்ற கேள்வி உருவாகின்றது இல்லையா? அவர் சொல்லும் பொழுது உண்மையில் நான் அதனைத்தான் உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய உயிரை நீங்கள் கையில் பிடித்த வண்ணம் ஒரு பயணம் வருகின்றீர்கள். இது துன்ப பிரியாணம் என்பதை தாண்டி உயிர் போகின்ற பிரியாணமாகத்தான் நான் பார்க்கின்றேன். நம்பர் அனுப்புறதுக்கா எப்படி சட்டில் அனுப்புவா எப்படி அனுப்புறது? இல்ல, நீங்க சட்ல அனுப்புங்க. இல்லையென்று சொன்னால் நீங்கள் இப்ப நீங்க வந்த கனெக்ஷன்ல வந்து ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க. அந்த கனெக்டிங் மேலே வந்து தமிழ் ஹெல்ப் லைனுக்குள்ள 2 மொபைல் நம்பர்ஸ் அவை அதுல போட்டிருப்பேன் பாருங்க. ஒரு மொபைலும் ஒரு ஹோம் டெலிபோன் நம்பரும். ஓகே. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனை போட்டு விட்டீங்க என்றால் கண்டிப்பாக இது தமிழ் ஹெல்ப் லைன் என்றபடியா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அந்த நம்பரை சொல்லலாம். இல்ல 07525 07525 0752505 05 0010. ஓகே, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நான் கான்டாக்ட் பண்றேன் இந்த நம்பருக்கு. சிவா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கலைக்கலாம். வணக்கம். இது இப்போ கவுன்சிலர் திறந்த அந்த ட்ரை போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அண்ட் போட்டோ வேற தான் இவைகளுக்கு உதவியா இருக்கும். அப்படி அவர் இதுல லைன்ல இதுல இணைஞ்சிருக்கிறாரு நினைக்கிறேன். அது எப்படி துறக்கிறதுன்ற ஒரு விளக்கம் கொடுத்தா உதவியா இருக்கும் நினைக்கிறேன். ஆண்டன் தான் அதை தொடர்பாக கேட்டிருந்தார். இந்த பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தமாக கேட்டிருந்தது ஆண்டன். போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் நீங்க ஆண்டன் அதற்கு ட்ரை பண்ணி பார்க்க. பிரான்ஸ்ல இருந்து வந்த 2 பிள்ளைகள்ல ஒரு ஆள் காய்ச்சவர், இன்னொரு ஆளும் 40 காய்ச்சவர். அவர் மேல வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லலாம். நானும் எங்களுக்கு வந்துட்டு சொல்ல இல்ல. இப்படி நான் காட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் அவங்க கண்ணெல்லாம் வச்சிருந்தவங்க.
கன் வச்சிருந்தவங்க போக விட இல்லை. அதுக்கு பிறகு ஓ, அங்க போலீசாரும் வந்து எங்களை தடை இது அவங்களும் போலீசாரும் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்படியோ இது பண்ண இல்லை, எங்களை கன்னோட இது பண்ணி உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ள வச்சிருந்து கொண்டு போய் சரியான கஷ்டப்பட்டு உயிர் போற நிலைமையெல்லாம் வந்து சேர்ந்தது. இடையில வந்து என்ஜின் எல்லாம் பழுதாகி அப்படியே தண்ணி ஏறி போட்டுக்குள்ள தண்ணி ஏறி அப்போ எல்லாரும் நாங்க வந்ததுல 4 பேர் தான் நாங்க ஸ்ரீலங்கா. அதுக்குள்ள 58 50 பேர் அப்படி 52 பேர் வந்திருந்தவங்க. அதுல 4 பேர் ஸ்ரீலங்காக்கள். உள்ளுக்குள்ள தண்ணி ஏறிட்டு தண்ணி ஏறி அது சொல்லிடாத ஒரு நிலைமை தான். எப்படி நானும் என்ன என்னோட இந்த ஸ்ரீலங்கா அவரும் வந்துட்டு நாங்க நினைச்சோம் சரி ஓகே நாங்க சாக போறோம், எங்களோட நிலைமை ஃபுல்லா முடிஞ்சுது, என்னடா சேஃப்டி காட்டும் இல்ல. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் அதுலயே அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சாங்க, மற்ற மற்ற நாட்டுக்காரர்கள் சண்டை பிடிச்சாங்க. அப்ப சண்டை பிடிச்சி இது பண்ணக்குள்ளேயும் அந்த சின்ன போட்டுக்குள்ள இருந்து சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப நாங்க நினைச்சாங்க சரி எங்களோட இப்ப இது முடிஞ்சுது, இனி லைஃப் இனி இல்ல, நாங்களும் இனி செத்து போறோம் அப்படியேதான் நினைச்சது. கடவுளே நேர்ந்து நேர்ந்து இருக்கக்குள்ளதான் கடைசியா திருப்பி என்ஜின் ஒன் பண்ணி அதுக்கு பிறகுதான் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓடி வந்து அது போர்டருக்கு சரியா வரும்போதும் இவங்க கால் பண்ணி சொன்னவங்க இப்படி நாங்க போட் ஒன்று வந்திருக்குது, இப்படி அகதி போட் ஒன்று வந்திருக்குது, இப்படி எங்களை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ல. அப்ப யூகே அதுல இருந்து அவங்க சொன்னவங்க இல்ல நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னவங்க. திரும்பி போங்கன்ட்டு சொல்ல ஏலாது என்னோட சொன்னா இப்ப இது முடிச்சுது அப்படின்னு திருப்பி கொஞ்சம் லேட்டா வந்து கரியை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க நேவி வந்து. உங்களோட பயணம் எவ்வளவு காலம் இருந்தது? நீங்க ஊர்ல இருந்து ஒழிக்கிட்டால இருந்து நீங்க சேரும் வரைக்கும் எவ்வளவு காலம் உங்களோட பயணம்? 1 month அப்படி பிடிச்சது. ஊர்ல இருந்தும் கஷ்டப்பட்டு இங்க வந்து அங்க பிரான்ஸ்ல நின்று பிரான்ஸ்லயும் வந்து இவங்க இங்க இல்ல யூகே வாரண்டான் வந்தது எங்களுக்கு சொல்ல இல்ல, இப்படித்தான் பயணம், இப்படி இருப்பீங்க, இப்படி போவீங்க, இப்படி இது பண்ணுவீங்கன்னு எதுவுமே சொல்ல இல்ல. அவங்க கதைக்கவும் போனே அலௌட் பண்ண இல்ல, போன் எல்லாம் வாங்கி எடுத்துட்டாங்க. எனக்கு விளங்கலையா? அப்ப நீங்கள் 1 மாசம் என்று சொன்னீங்களா? 1 மாசம் நீங்கள் தாயகத்திலிருந்து வெளிக்கிட்டு பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸ்ல எத்தனை நாள் நின்றீங்களா? அப்ப பிரான்ஸ்லயே 1 month இருந்தாங்க. 1 month கிட்ட பிரான்ஸ்ல நின்றது. ஓகே ஓகே 1 month பிரான்ஸ்ல இருந்து இப்ப நீங்கள் இந்தியால பார்டர் மூவ் பண்றீங்க. ஆமா. ஓகே ஓகே. எவ்வளவு உங்களுக்கு செலவானது? இங்கால வாரத்துக்கு 4000 pounds கேட்டிருந்தவங்க. டோட்டலா எல்லாமே ஒரு 1,50,00,000 முடிஞ்சது. மிகப்பெரும் பணம் தானே என்ன? ஓகே, பரம்நாத் தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறார். இந்த கவுன்சில்ஸ் என்ன மாதிரி இப்படியான அகதிகளுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை பற்றி சட்டன் கவுன்சில் எவ்வாறு இயங்குகிறதுன்றது நீங்கள் பரம்நாத் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுங்க. வணக்கம். இது வந்து ஒரு கஷ்டமான நிலைப்பாடு. இப்ப இந்த இது அரசாங்கம் வந்தா பிறகு இந்த அரசாங்கம்ல எல்லா அரசாங்கமும் இப்ப ஒரு இறுக்கமான நிலைப்பாடு. இந்த கவுன்சில் வந்து இவ்வாறான நாட்களுக்கு ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு நடைமுறைகளை எடுத்திருக்கிறார்கள். இப்ப சட்டன்ல வந்து கம்யூனிட்டி ஆக்ஷன் குரூப் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதுக்கூடாக இவர்களுக்கு தேவையான சாப்பாடுகளுக்கு தேவையான இதுகளை நாங்கள் வவுச்சர் மூலமாக கொடுத்து அவைக்கான உதவிகளை செய்கிறோம். இந்த நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் அகதிகளாயிருந்தாலும் இதாயிருந்தாலும் ஒரு மனிதாபிமான கடமைகள்ல செய்ய வேண்டியது சட்டம் சொல்றபடியால அவர்களுக்குரிய சாப்பாடுகள், மற்றது உடுப்புகள், மற்ற இப்ப வின்டர் அந்த இதுகளுக்கு தேவையான இதுகள் எல்லாத்தையும் உடுப்புகள் அது எல்லாத்தையும் சேரிட்டபிள் இதுக்களால செய்கிறோம். அப்ப ஒவ்வொரு கவுன்சிலையும் இதுகளுக்கு ஒவ்வொரு அப்ரோச் இருக்குது. இப்ப இதுல ஒரு லண்டனுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன இது இப்ப லோதாசிட்ட நான் 21 ஹெல்ப்ல கேட்கலாம் அங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாக இவ்வாறான இதுகளை. இப்ப எல்லாருக்கும் வேலைகளும் இல்லை. வேலைகள் இப்ப இந்த மூலமா இமிகிரேஷன் எல்லா இடங்கள்லையும்
ஆக்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்பர் இல்லாம வேலை செய்யறது மற்ற தொழில் போட்டிகளின் காரணமாக சில ஆக்களை காட்டி கொடுக்குற வேலையில் ஈடுபடுறபடியால இப்ப சிவில் இதுல எல்லா இடங்கள்லையும் இப்ப மும்முரமாக தீவிர கண்காணிப்புக்குள்ள ஈடுபட்டிருக்கணும். குறிப்பாக இந்த சாப்பாட்டு கடைகள் அதுகள்ல தான் அவங்களோட கவனங்கள் இப்ப கூட போய் கொண்டிருக்குது. அவே இவ்வளவு காசு செழிச்சு வந்தவே கவனமா இருக்கணும். இப்படி பிடிச்சா இதுவனே. ஆனா கொள்கை அளவில் இலங்கைக்கு இதுவரையிலே ஒருத்தரையும் திருப்பி அனுப்பையில. இலங்கை ஆக்களுக்கு அவர்கள் கருணை உள்ளத்தோட விசாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது கொள்கை அளவில் அது நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இதுவரையில ஒருத்தரையும் திருப்பி அனுப்பையில அது ஒரு நல்ல இது. அது காரணம் எங்களுடைய அரசியல் எல்லா கட்சி அரசியல் செயற்பாடுகள் அவர்கள் மற்றது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாக இலங்கை பிரச்சனை அவர்களுக்கு கூடுதலாக விளங்கி இருக்கபடியால இலங்கை ஆக்களை அவை அனுப்புறையில் அவை திருப்பி அனுப்புவார்கள் என்ற பயம் எங்கட ஆக்களுக்கு தேவையில்லை. அங்க என்ன இது நடக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே நேரத்துல ஏற்கனவே கீத் மற்ற சிவானி ஆக்கள் சொன்ன மாதிரி இங்கு ஏதாவது குற்றச்செயல்கள் ஈடுபடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் மற்ற இவைகள் ஃப்ரீயா படிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அதுகள் மற்ற தொழில் கல்விகள் படிக்கிறதுக்கு ஏதாவது பிளம்பிங் எலக்ட்ரிக் அதுகள் ஒவ்வொரு பரோலையும் இது கவுன்சில் ரன் ஸ்கூல்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் காலேஜ் மாதிரி இங்கே ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே சட்டன் காலேஜ் ஒன்று இருக்குது. அப்ப அதுகளுக்கு காசு ஒன்றும் பண்ண மாட்டேங்க படிக்கலாம். ஆகவே அப்படியான முயற்சிகள்ல தங்களை ஈடுபடுத்தி பலப்படுத்தினா அப்புறம் விசாகளுக்கு போய்க்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த நாட்டு இதுகளை படிக்கிறேன், லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றேன், அதுகளை அவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சேரிட்டி வாலண்டரி ஒர்க்ஸ்களும் செய்யுங்க. சும்மா வீடுகளில் இருக்காம போய் ஹாஸ்பிட்டல்களில் சேரிட்டி வாலண்டியர்ஸுக்கு ஆக்கள் தேவை, லைப்ரரியில் வாலண்டியர்ஸ் இதுகளுக்கு ஆக்கள் தேவை. ஆகவே மற்றது ஒவ்வொரு கவுன்சிலையும் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி குரூப் ஒன்று இருக்குது. அதுகளில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதுகள் வேணா அது உங்களுக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும். இந்த கேஸ்களுக்கு போய்க்க நீங்கள் இது எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அவை அவ்வாறான வேலைகளை செய்தான் நல்லது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது என்ன ஒரு இது என்றால் இப்ப எங்கள்ட தமிழ் அமைப்புகளுக்குள்ள பெரிய அமைப்புகள் ஒன்றும் இல்லை. இப்படி பண உதவிகளை கவர்மெண்ட் இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரிஃப்யூஜி சென்டர்ஸ் அப்படி இப்படி என்று முந்தி இயங்கினர்கள்லாம் இப்ப அவ்வளவு ஆரோக்கியமான நிலைகள்ல இல்லை செய்யறதுக்கு. ஆகவே நீங்கள் வெள்ளக்கார இதுகள்லாம் செய்யுது. அப்ப ரெட் கிராஸ் நீங்கள் இங்கே இருந்து தொடர்பு கொள்ளலாம், அவர்களுடனும் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு பரோலையும் ரெட் கிராஸ் இருக்கிறது. மற்றது நீதிக்கான அமைப்புகள் ஒவ்வொரு பரோலையும் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் பீஸ் என்று அதுவும் எல்லா பரோலையும் இருக்குது. இதெல்லாம் வெள்ளக்கார அமைப்புகள். அவைகள் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார்கள். அவர்களோட எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி செய்தால் அதுக்கு பெஸ்ட் திங். நீங்கள் இருக்கிற கவுன்சில்களில் நீங்கள் கதைங்க. அதே நேரத்தில் எங்களோட தமிழ் கவுன்சிலர்ஸ் இப்போ ஹரோல்ல இருக்கீனும், பிரெண்ட்ல இருக்கீனும், பானட்ல இருக்கீனும், ரெட் பிரிட்ஜில் இருக்கீனும், ஆகவே லண்டன்ல பல இடங்கள்ல குரோய்டன்ல இருக்கீனும், எல்லா இடமும் இருக்கிறபடியால நீங்க இருக்கிற இடங்களை பொறுத்து அவைகளையோடையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். சொன்னது போலத்தான் இப்பொழுது இங்க இருக்கின்ற அகதி அந்தஸ்து நீங்க வந்து இப்பொழுது கொஞ்ச காலம்னா படிக்கிறது உண்மையில ஒரு பெரிய விடயம். காரணம் நீங்கள் படிப்புக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கள் என்றால் அதுக்குரிய டிராவலிங் கூட அங்க எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு பே பண்ணிடலாம். இப்ப நார்மலி நாங்க பாக்குறோம், இப்ப எங்கட இடங்கள்ல இருந்து பலர் இப்பொழுது வேற நாட்டுக்காரர்கள் இங்கே அகதி அந்தஸ்து கூறி இருப்பவர்கள் அதனை செய்கின்றார்கள். காரணம் என்றால் இதை நீங்கள் நாளைக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். அண்ணா சொன்னது போலத்தான். ஆகவே பொதுவாக அப்படியான ஒரு சூழலில் இருப்பவர்கள் இதனை செய்வது உண்மையில் மிகவும் நல்லது. நன்றி அண்ணா. உண்மையில் உங்கள் நேரத்திலேயும் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி பரமண்ணா. நன்றி. நன்றி பரம். அடுத்த ஆண்டன் திரும்ப வந்திருக்கிறார். ஆண்டன் தேவகுமார், நீங்கள் என்னன்னு சொன்னா அந்த இதை சொன்ன விஷயம் நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து அந்த படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கணும். அதே நேரத்துல அந்த தொழில் ரீதியான
பயிற்சி நெறிகளையும் பின்பற்றதுக்கு இருக்கணும். ஆனால் அதை எவ்வாறு எங்கு செல்வது அதற்கு நடைமுறைகள் என்பது தெரியாமல் இருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய இந்த தளத்துல அது தொடர்பாக ஒரு அறிவுரை ஒன்று வழங்கினால் என்ன போல இருக்கிறதுக்கு அது பிரயோசனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப நீங்க இருக்கிற பொரோல ஆண்டன் அங்க இருக்கிற லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரிஸ்ல இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் நார்மலா கொடுத்திருக்கணும். என்னென்ன கோர்சஸ் நடக்கிறது, அசைலம் சீக்கர்ஸ் எது நீங்க செய்யலாம் என்ற இன்ஃபர்மேஷன் பொதுவாக எல்லா லைப்ரரியிலயும் இருக்கிறது. நீங்க எந்த பொரோல இருக்கிறீங்களோ அந்த லைப்ரரிக்கு ஒருக்கா விசிட் பண்ணுங்க. இப்ப நார்மலி கவுன்சில்ஸ் வந்து இப்போ ஓவர் த போன்ல எல்லாம் செய்யறபடியால் நீங்க பெட்டர் வந்து நீங்கள் உண்மையில லைப்ரரியில போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லீஃப்லெட்ஸ்ல அங்க இருக்குது. நான் வந்து போனேன், நான் கவுன்சிலர்ல இருக்கிறேன். அப்ப அந்த கவுன்சிலர்ல போனது அவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னால் 6 மாத காலம் தாண்டி இருக்க வேண்டும் என்று சொல்றேன். நான் இங்கிலீஷ படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப போனால் அதை 6 மாதம் தாண்டின பிறகுதான் நாங்கள் படிக்கலாம் என்று சொல்லிடுறோம். நான் நினைக்கின்றேன் புவியண்ணா, நாங்கள் இது தொடர்பாக மேலும் ஒரு நாள் இது தொடர்பான தகவல்களை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக பகிர்ந்து கொள்வோம் இல்லையா? அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். கவுன்சிலர் இருக்கிற சிட்டிசன் அட்வைஸ் பியூரோட கழிச்சு பார்க்க சொல்லி கவுன்சிலர்ல அலன் இருக்கிறார், அலன் ஜோசப் என்று தமிழால் இருக்கிறார். அவரோட கதை எங்க கவுன்சிலர்ல அந்த நீங்க உங்களோட நம்பரை பாஸ் பண்ணுங்க, நான் அலனோட உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். நன்றி. நாங்கள் சிவாந்தி இதோட நிறைவு செய்து கொள்வோம் இல்லையா? நன்றி புவியண்ணா, உண்மையில் ஒரு அருமையான நிகழ்விற்கு என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு மிகவும் நன்றிகள். பிரயோசனமான பல தகவல்கள் பரிமாறப்பட்டன. மேலும் தொடர்ந்து உங்களுக்கான தகவல்கள் வேணுமென்றால் நிச்சயமாக தமிழ் ஹெல்ப்லைன் ஊடாக நீங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். உதவி செய்வதற்கு பலர் காத்திருக்கின்றார்கள். நன்றிகள் பல. நன்றி புவியண்ணா, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. நடத்தியதற்கு மிகவும் நன்றி. தமிழ் ஹெல்ப்லைன் ஆல்வேஸ் வெல்கம் யூ ஆல். நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு பிரயோசனமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு பேச்சாளர்களையும் நீங்கள் அழைத்து வரலாம் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆண்டன் நீங்கள் ஏதாவது சொல்ல வர போல இருக்கு கடைசியாக இறுதி. உண்மையிலே நல்ல விடயங்கள். உதவி சேவை நல்ல ஆரோக்கியமாக நடைபெறவும். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து செல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.